நீங்க சொல்லக்கூடிய அந்த பட்டியலில் இருந்தே அது நிச்சயமாக தெரிகிறது. அங்க நீங்க அந்த அந்த உணர்வுகளால் விவரிக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தினுடைய பிரேத பரிசோதனை அறையிலிருந்து தற்போது அடையாளம் காணப்பட்ட உடல்கள் என்பது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு ஆம்புலன்ஸ்களில் ஏற்றி அனுப்பப்படுகிறது. அது தொடர்பான விவரங்களையும் தர இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். தற்போது பிரேத பரிசோதனை முடிவுட்ட உடல்கள் என்பது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. எத்தனை உடல்கள் இதுவரைக்கும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது? கண்டிப்பாக பாலவேல், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நேற்று கரூரில் அந்த பரப்புரை மேற்கொண்ட பொழுது அந்த இடிபாடுகளில் சிக்கி மொத்தமாக 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்களுடைய அந்த அவருக்கான இறுதிச் சடங்கு சொல்ல வேண்டும் என்றால் அந்த அமரர் ஊர்தியில் கடைசியாக அவருடைய உடல்கள் ஏற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக 16 உடல்கள் இதுவரை ஏற்றப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான பிரேத பரிசோதனை என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரியதர்ஷினி, அதே போன்று தரணிகா, சுமதி, மணிகண்டன், சங்கர் கணேஷ் உள்ளிட்ட 16 நபர்களின் உடல்கள் என்பது பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவர்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக 35 பேரின் உடல்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. மேலும் 4 நபர்கள் யார் என்பது குறித்தும் காவல்துறையினர் அவர்கள் உறவினரிடம் நேரடியாக கேட்டு வருகிறார்கள். ஒவ்வொருவரும் இங்கு பார்க்கும்பொழுது மிகப்பெரிய சோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியாக அழுகுரல் மட்டுமே கேட்கக்கூடிய இடமாக இந்த பிணவரை என்பது மாறியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக வெவ்வேறு திண்டுக்கல், அதே போன்று சேலம், கரூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து அதிக அளவில் இந்த கூட்டத்தில் குவிந்திருக்கிறார்கள். அவர்களில் வந்தவர்கள் தான் அதிக அளவில் கரூரை சேர்ந்த பகுதியில் உள்ளவர்கள் தான் 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் 2 நபர்களும், திண்டுக்கல்லில் 2 நபர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போன்று ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் மற்றும் 2 மகள்கள் என்பது உயிரிழந்த சம்பவம் இந்த மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சாய் லட்சணா, 4 வயதுடைய சாய் லட்சணா, அவருடைய அக்கா சாய் ஜீவா, அதே போன்று அவருடைய தாய் ஹேமலதா உள்ளிட்ட அந்த 3 நபர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே கரூர் பகுதியைச் சேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒவ்வொருவரின் உடலும் ஒரு முறைக்கு 5 உடல் என்பது பிரேத பரிசோதனை என்பது செய்யப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இதுவரை 16 உடல் என்பது பிரேத பரிசோதனை என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மதுரை, அதே போன்று திண்டுக்கல், பழனி, கரூர், நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து மருத்துவர்கள் 17 பேர் கொண்ட மருத்துவர்கள் தற்பொழுது இந்த பிரேத பரிசோதனையில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையிலும் தீவிர சிகிச்சை பிரிவில் ஏராளமானவர் வைக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுடைய உடலிலும் ஒரு சிலர் உடல் கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அவர்களுக்கு அந்த இது முடிந்தவுடனே அவர்களுக்கான இறுதிச் சடங்கு செய்வதற்கு மின் மயானம் என்பதும் மருத்துவமனை சார்பில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த பகுதிகளில் அந்த ஒவ்வொருவரின் உடலும் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட உடனேயே அந்த பகுதியில் அவர்களுக்கு உறவினர்களுக்கு அந்த உடல் என்பது உடனடியாக ஒப்படைக்கப்படுகிறது. அதனை நேரடியாக மாவட்ட நிர்வாகம் கண்காணித்து வருகிறது. குறிப்பாக நாம இருக்கக்கூடிய இந்த கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிரேத பரிசோதனை அறையில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். அந்த பகுதியில் தான் அதிக அளவில் அவங்களுடைய உடல்கள் என்பது பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. இங்கே மருத்துவர்கள் கொண்ட குழு, அதே போல மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வந்திருக்கவங்களும் இங்கே இருக்கிறாங்க, கேட்கலாம். சார் வணக்கம். இதுவரை எத்தனை பேர் உடல் சார் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது? இன்னும் எத்தனை பேர் சார் உடல் கண்டறியப்படணும்? இப்போ வரைக்கும் 35 இப்போ 15 உடல்கள் உறவினர்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கோம். அவங்க முதலமைச்சர் எவ்வளோ விரைவாக கொடுக்கணுமோ அவ்வளோ விரைவாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு 7-7:30 கொடுத்துருவோம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பேரலாக டீம் நேற்று நைட்லேருந்தே ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க, கண்டினியூஸாக டாக்டர்ஸ். ஸோ விரைவாக கொடுத்துருவோம். ஒட்டுமொத்தமாக இந்த பிரேத பரிசோதனையில் மட்டும் எவ்வளோ மருத்துவர்கள் ஈடுபட்டிருக்காங்க? அது இல்லாமல் மருத்துவமனையில் எவ்வளோ பேர் சிகிச்சையில் இருக்கிறாங்க? அவர்களோட உடல்நிலை எப்படி இருக்குது சார்? தனியார் மருத்துவமனையில் மட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க, அவங்களோட உடல்நிலை? ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன மாதிரி சிகிச்சை பொறுத்த வரைக்கும் அரசு மருத்துவமனையும் சரி, தனியார் மருத்துவமனையும் முழுக்க நம்மளுடைய மருத்துவர்கள் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அங்கேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, DPH. இப்போ இதில் அவசர சிகிச்சை இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்டேபிளாக இருக்காங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் கிரிட்டிக்கல். முதலமைச்சர் சொன்ன மாதிரி 111 பேர் இன்னைக்கு இப்போ 5:30 டைம் படி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. பட் இது அவசர சிகிச்சை பிரிவில் யாரும் இல்லை, ஸ்டேபிளாக தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். அமரர் ஊர்திகள் எவ்வளோ சார்? நமக்கு தேவையான அமரர் ஊர்திகள் இங்கே இருக்கிறதா? வேற மாவட்டத்தில் வர
வரவழைச்சிருக்கீங்க. 25 வண்டிகள் வந்து கரூர்ல இருந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் சரி, நம்ம திண்டுக்கல், திருச்சி கலெக்டர் இருக்காங்க, பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து வண்டிகள் வர சொல்லியிருக்கோம். வண்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த உறவினர்கள் வந்து உடல்களை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்த உடனே உடனுக்குடன் வந்து பிஎம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த 39 உடல்களும் கண்டறியப்பட்ட சார், யார் 8 வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு உடல் மட்டும் இருக்கு. அதையும் இப்போ சொல்லியிருக்காங்க, வெவ்வேறு சோர்சஸ்ல நம்ம ஆன்லைன்ல எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நேரடியாகவே கேட்டிருக்கலாம். 39 உடல்களும் கண்டறியப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து 15 பேர் நபர்களோட உடல்கள் என்பது அவர்கள் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பார்த்தோம்னா பிரேத பரிசோதனை என்பது நடைபெற்று வருவதாக இங்கு உள்ள வந்து நேரடியாகவே தெரிவிச்சிருக்காங்க. பாலவேல்.